நருட்டோ யூனிஸ் மக்களே வணக்கம் இல்லைன்னா கொனிச்சிவா. இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட்டை பார்க்க போறோம் தெரியுமா? ஒருவேளை மினாட்டா அண்ட் குஷினா சாகாம இருந்திருந்தா நருட்டோட லைஃப் எப்படி இருந்திருக்கும்? இல்ல நான் ரின் சாகாம இருந்திருந்தா ஒபிட்டோ ஹுக்காகே ஆயிருப்பானா? சோ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்திருந்தா அந்த விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ரொம்ப கன்ஃபியூஷன் பண்றேன்னு நினைக்கிறேன். கிளியரா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சோ நம்ம ஒண்ணு நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். பட் அந்த இடத்துல அதுக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு டாப் 6 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாமா? ஓகே, கெட் ரெடியா? நம்பர் 6ல சாஸ்கே பிகம் ஈவல். அதாவது உச்சியா மேசிக்கர் நடக்காம இருந்திருந்தா சாஸ்கே தனிமையா ஆயிருக்க மாட்டான். தனக்கு பவர் வேணும்னு சொல்லி லீஃப் வில்லேஜை விட்டு போய் ஈவலா மாறி இருக்க மாட்டான். எஸ்பெஷலி அவன் டார்க்கான பார்த்து சூஸ் பண்ணிருக்க மாட்டான். சோ இந்த இடத்துல நம்ம எப்படி ஆசைப்பட்டிருப்போம்னா உச்சியா மேசிக்கரும் நடந்திருக்க கூடாது, சாஸ்கே விசஸ் இட்டாஜி ஃபைட்டும் நடந்திருக்க கூடாது, கடைசியில ஒட்டுமொத்த உச்சியா கிளானும் அது மட்டும் இல்லாம நம்ம சாஸ்கேட ஃபேமிலி ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருப்போம். பட் அந்த இடத்துல நம்ம கிஷிமோட்டோ அந்த மாதிரி எண்டிங்க கொடுக்கலையே. நம்பர் 5ல மினாட்டா அண்ட் குஷினாவோட டெத். நருட்டோ சீரிஸ்ல இவங்களோட டெத் மட்டும் நடக்காம இருந்ததா நம்ம நருட்டோட லைஃப் ஸ்டோரியே மாறி இருக்கும். சோ ரியாலிட்டில நருட்டோவை யாருமே மதிக்க மாட்டாங்க. பட் குஷினா அண்ட் மினாட்டா உயிரோட இருந்திருந்தா ஃபோர்த் ஹோகாகேயோட பையன் நருட்டோன்றனால எல்லாருமே அவனை மதிப்பாங்க. செகண்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நருட்டோ 9 டெயில் ஜிஞ்சுரிக்கியாவே இருந்திருக்க மாட்டான். அதையும் தாண்டி அவன் 9 டெயில் ஜிஞ்சுரிக்கியா இருந்தாலுமே வில்லேஜ் மக்கள் அவனை ஒரு மாஸ்டர் மாதிரி பாத்துருக்க மாட்டாங்க. நருட்டோ தனிமையில இருந்திருக்க மாட்டான். நருட்டோக்கு அப்பா அம்மாவோட கேரிங் இல்லாம இருந்திருக்க மாட்டான். இதையும் தாண்டி குஷினா அண்ட் மினாட்டோ நருட்டோ கூட இருந்திருப்பாங்க. நம்பர் 4ல ரின்னோட டெத். ஒருவேளை அந்த ஒரு சீன்ல நம்ம ரின் சாகாம சர்வை ஆயிருந்தா இந்நேரத்துல ஒபிட்டோ ஈவலா மாறாம லீஃப் வில்லேஜ்ல இருந்து ஹுகாகேவா கூட ஆயிருப்பான். ஏன்னா நீங்களே நினைச்சு பாருங்க, ரின் அந்த இடத்துல சர்வை ஆயிருந்தா மடரா என்னதான் மணி பிளான் பண்ணிருந்தாலும் ஒபிட்டோ அதெல்லாம் கண்டுக்காம திரும்ப லீஃப் வில்லேஜ்க்கு வந்து பிகம் ஹுகாகே மாறி இருப்பான். பட் இங்க ரின்னோட டெத்தால நடந்த விஷயம் என்னன்னா ஒபிட்டோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவலா மாறிட்டான். கொன்ஹா வில்லேஜ் 9 டெயில வச்சு அட்டாக் பண்ணி மினாட்டா அண்ட் குஷினாவை கொன்னுட்டான். கடைசியில ரின் அப்படின்ற ஒரு பொண்ணுக்காக 4th கிரேட் நிஞ்சா வரைய ஆரம்பிச்சு பல பேரோட உயிரை எடுத்திருப்பான். பட் இவ்வளவு பண்ணியும் ரின் அவனால ரீச் பண்ண முடியல அப்படின்றது தான் இங்க வருத்தம். நம்பர் 3ல தற்கூரி டான்சோ. இந்த தற்கூரி மட்டும் நருட்டோ யூனிஸ்ல இருந்திருக்கலனா இந்நேரத்துல உச்சியா கிளான இருந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உச்சியா கிளான் இருந்திருந்தா நம்ம சாஸ்கே எங்க ஈவலா மாற போறான்? லைக் நீங்களே நினைச்சு பாருங்க, நம்ம ஷீஸ்வி உச்சியா இருந்திருப்பாரு, நம்ம இட்டாச்சி இருந்திருப்பாரு, நம்ம சாஸ்கே ஈவலா மாறாம நல்ல சாஸ்கேயா இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உச்சியா கிளானுமே இருந்திருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நருட்டோ கேரக்டர்ல டான்ஸோவை கொடுத்தது பெஸ்ட் தான். நம்பர் 3ல ஒரச்சிமாரு. என்னமா ஒரச்சிமாரை பத்தி சொல்றேன்னு சொல்லி பதறாதீங்க. நாகட்டோ யஹிகோ கோனனை எப்ப நம்ம ஒரச்சிமாரு பார்த்தாரோ அப்பவே அவங்கள கொண்டிருந்தா இந்த இடத்துல அகாட்சுகி அப்படின்ற ஒரு குரூப்பே ஆர்கனைஸ் ஆயிருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம ஜிராயா சென்சை உயிரோட இருந்திருப்பாரு. இப்ப நம்ம ஜிராயா மட்டும் இருந்திருந்தாருன்னா நருட்டோ பிகம் ஹுக்காகே ஆயிருக்கிறத பார்த்து எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. நம்ம கூட நம்ம பெருவிசேஜும் இருந்திருப்பாரு, அது வேற விஷயம். சோ இந்த லிஸ்ட் நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நீங்க இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க போட்ட ஒரு லைக் தான் எனக்கு மோட்டிவேஷன். சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1ல ஒபிட்டோ பிகம் ஹுக்காகே. ஓகே, ரின் இறந்து போயிட்டானே வச்சுக்கோங்க. நம்ம மடராவோட இன்ஃபினிட்டி சுக்கினோமியோட பிளானுக்கு அக்செப்ட் பண்ணாம இருந்திருந்தா ரின் இறந்து போனதுக்கு அப்புறமாவும் அவன் வில்லேஜுக்கு திரும்ப வந்திருந்தா அவன் ஹுக்காகேவே மாறி இருப்பாங்க. அவனோட லைஃப் ஒரு டார்க் பார்த்தாவே போயிருக்காது. ஆனா பயபுல இங்க சூஸ் பண்ணதே டார்க் பார்த்ததான். சோ கடைசியா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் இப்ப சொன்ன விஷயம்லாம் மாறி இருந்தா கண்டிப்பா நருட்டோ சீரியஸா இருந்திருக்காது. ஆனாலும் கடைசியாச்சு இந்த மாதிரி ஒரு சீனை நம்ம கண்குளிர்ச்சியா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். பட் அந்த மாதிரி சீன் கடைசி வரைக்குமே நடக்கல. சாஸ்கே ஒபிட்டோட தலைவிதியை நம்ம கிஷிமோட்டோ இப்படி எழுதிட்டாரு. சோ அவ்வளவுதான், அவங்க தலைவிதி எழுதுனது தான். ஓகே, இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் NS Anime Clan. Bye guys, love you all and thank you for watching.